நீருக்குள் ஈரான் பதித்த நவல் மைன் அமெரிக்க கடற்படைக்கு பாரிய சவால். வடக்கு ஸ்டேலை குறிவைத்து ஈரான் பாரிய தாக்குதல். ஈரான் போரை முடிவுக்கு கொண்டுவர ஸ்டேலுக்கு அமெரிக்கா ஒரு வார கால அவகாசம். ஈராக்கில் சுட்டு வீழ்த்தப்பட்ட அமெரிக்க விமானம். அமெரிக்க தளங்களை அதிர வைத்த ஈரானின் ஆபரேஷன் ட்ரூ பிராமிஸ் 44வது அலை தாக்குதல். ஈராக்கில் ட்ரோன் தாக்குதல், பிரான்ஸ் ராணுவ அதிகாரி உயிரிழப்பு. உயிருடன் வந்தார் கமேனியின் மனைவி. ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் அடுத்தடுத்து பாரிய வெடிப்புச் சத்தங்கள், மேலெழுந்த புகைமூட்டம். ஈரானியர்களுக்கு இன்று காத்திருக்கும் பெரும் ஆபத்து, அமெரிக்க ஜனாதிபதியின் எச்சரிக்கையினால் மீண்டும் பதற்றம். கிம் ஜோங் தாக்குதல் நடத்தும் அபாயம், ட்ரம்பின் நடவடிக்கையால் தென்கொரியாவில் ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தல். ஈரானின் புதிய உச்ச தலைவரின் உயிருக்கு உத்தரவாதமில்லை, பெஞ்சமின் நெத்தன்யாகு பகிரங்க எச்சரிக்கை. உலகின் எண்ணெய் வளங்களில் சுமார் 20% கடந்து செல்லும் முக்கியமான வளைகுடா கடல் வழித்தடமான ஹோர்முஸ் நீர்நிலையில் ஈரான் வியாழக்கிழமை முதல் கடல் தாக்குதல் கலன்களை பதிய தொடங்கியுள்ளதாக அமெரிக்க தரப்பு தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க இராணுவம் ஈரானின் கடற்படையை பெருமளவில் அழித்துவிட்டதாக கூறியிருந்தாலும், எனினும் இன்று வெளியான தகவலின்படி ஈரான் தற்போது சிறிய படைகளை பயன்படுத்தி நவல் மைன்ஸ்களை பதித்து வளைகுடா அண்டை நாடுகளுக்கு விதித்துள்ள ஹோர்முஸ் நீரிணை மூடுதலை அமுல்படுத்த முயற்சி செய்து வருகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக உலக எண்ணெய் விலைகள் மேலும் அதிகரிக்கும் அபாயம் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹோர்முஸ் நீரிணையை மூடும் நடவடிக்கை ஈரான் எடுக்கக்கூடும் என்ற சாத்தியம் பல ஆண்டுகளாக அமெரிக்காவின் போர்த்திட்டங்களில் கணிக்கப்பட்ட ஒன்றாக இருந்துள்ளது. இருப்பினும் ட்ரம்ப் நிர்வாகத்துக்கு இந்த நடவடிக்கை எதிர்பாராத ஒன்றாக இருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கொண்டதாக தாக்குதல்களுக்கு பதிலாக ஈரான் ஹோர்முஸ் நீரிணையை மூடக்கூடும் என்ற சாத்தியத்தை தாங்கள் திட்டமிடவில்லை என ட்ரம்ப் நிர்வாகத்தின் மூத்த அதிகாரிகள் சமீபத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களிடம் நடைபெற்ற இரகசிய விளக்க கூட்டங்களில் தெரிவித்துள்ளார்கள். இந்த நிலைமை ஏற்படாமல் தடுக்க திட்டமிடுவது பல தசாப்தங்களாக அமெரிக்க தேசிய பாதுகாப்பு கொள்கையின் அடிப்படை அம்சமாக இருந்தது என குடியரசுக் கட்சி மற்றும் ஜனநாயக கட்சி நிர்வாகங்களில் பணியாற்றிய முன்னாள் அமெரிக்க அதிகாரி ஒருவர் CNN-க்கு தெரிவித்தார். இது என்னை முற்றிலும் அதிர்ச்சியடைய செய்கிறது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். வடக்கு இஸ்ரேலை குறிவைத்து 1 மணி நேரத்துக்குள் 3 தொடர்ச்சியான ஏவுகணை அலைகளை ஈரான் தொடர்ந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறிப்பாக வடக்கு இஸ்ரேலின் கலீலி பகுதியில் உள்ள ஒரு கிராமத்தை ஈரானிய ஏவுகணை தாக்கியதில் 59 பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பில் வெளியான அறிக்கையின்படி வெள்ளிக்கிழமை அதிகாலை 1 மணி நேரத்துக்குள் வடக்கு இஸ்ரேலை குறிவைத்து நடாத்தப்பட்ட ஈரானிய குண்டுவீச்சில் 3வது அலையின் ஒரு பகுதியாக இந்த தாக்குதல் நடாத்தப்பட்டது. மற்றொரு சம்பவத்தில் ஹைபா நகரின் கெரியோட் டிவோன் பகுதியில் உள்ள ஒரு கட்டிடம் தாக்குதலால் சேதமடைந்ததாகவும் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை எனவும் கூறப்படுகிறது. முன்னதாக இஸ்ரேலிய இராணுவம் ஒரு அறிக்கையில் மத்திய மற்றும் வடக்கு இஸ்ரேலில் ஈரானிய ஏவுகணைகளின் சரமாரியான தாக்குதலை இடமறிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போது வான்வழி தாக்குதல்கள், சைரன்கள் ஒலித்ததாக கூறப்படுகிறது. இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரான் மீது இராணுவ தாக்குதலை நடத்தி வருகின்றன. இதில் ஈரானிய உச்ச தலைவர் அலி கமேனி மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகள் உட்பட குறைந்தது 1332 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். மேலும் 15,000க்கு மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். போருக்கான மதிப்பீட்டில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இடையே குறிப்பிடத்தக்க வேறுபாடு இருப்பதாக அமெரிக்க தாக்குதல் நகர்வுகளை மேற்கோள் காட்டி அறிக்கை வெளியிட்டுள்ளது. ஈரானில் ஆட்சி மாற்றம் விரைவில் நடைபெற வாய்ப்பு குறைவு, அதற்கு நிலைப்படை இராணுவ தலையீடு அல்லது பெரிய அளவிலான உள்நாட்டு போராட்டங்கள் மீண்டும் எழுவது போன்ற சூழ்நிலை தேவைப்படும் என அமெரிக்க தரப்புகள் கூறியுள்ள நிலையில் இந்த விடயம் அடிக்கோடிடப்பட்டுள்ளது. அதனை சில இஸ்ரேலிய ஊடகங்கள் விளக்கியுள்ளன. அமெரிக்காவை தளமாக கொண்ட இஸ்ரேல் மற்றும் உலகளாவிய ஜூத சமூகங்கள் தொடர்பான செய்திகளும் இதனை கூறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதில் குறிப்பாக அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஒரு வாரம் அவகாசம் கொடுத்தது, போரை விரைவில் முடிக்க வேண்டுமென அழுத்தம் கொடுத்ததாக கூறப்படுகிறது. இது எண்ணெய் விலை உயர்வு, உலக சந்தை அழுத்தம் போன்ற காரணங்களால் என தெரிவிக்கப்படுகிறது. எனினும் அமெரிக்க அதிகாரப்பூர்வ அறிக்கைகளில் இது உறுதிப்படுத்தப்படவில்லை. அமெரிக்க நிர்வாகம் இந்த மோதல் எண்ணெய் விலைகள் மற்றும் உலகளாவிய பொருளாதாரத்தின் மீது ஏற்படுத்தும் தாக்கம் குறித்து அதிகமாக கவலைப்படுகின்றது. அதே சமயம் இஸ்ரேல் தனது இராணுவ நடவடிக்கைகள் முக்கிய முன்னேற்றங்களை பெற்றுள்ளதாக கூறுகிறது. இதற்கிடையில் நேற்று வெளியான அமெரிக்காவின் செய்தித்தாள் ஒன்றில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் ஈரானுடன் மோதலை தொடங்கிய போது அதன் விளைவுகள் குறித்து முழுமையான மதிப்பீட்டை மேற்கொள்ள
மேற்கொள்ளவில்லை என தெரிவித்துள்ளது. இந்த மோதல் நேரடியாக எண்ணெய் விலைகளில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. அந்த அறிக்கையில் மேற்கோள் காட்டப்பட்ட பொருளாதார நிபுணர்கள் ட்ரம்ப் நிர்வாகம் இந்த மோதலின் விளைவுகளை குறைவாக மதிப்பிட்டதாக கூறியுள்ளனர். இதன் காரணமாக அமெரிக்காவில் தேவையான அளவில் எண்ணெய் உற்பத்தி இருந்த போதிலும் 2 வாரங்களுக்குள் பெட்ரோல் விலை லீட்டருக்கு 60 சென்ட் வரை உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன் விளைவாக ட்ரம்ப் வாக்குறுதி அளித்திருந்த செழிப்பு நிறைந்த பொற்காலம் என்ற பொருளாதார இலக்கு உயர்ந்து வரும் பணவீக்கத்துடன் நேரடி முரண்பாட்டை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தகவலின்படி சந்தைகளில் உருவான அச்சத்தை குறைக்கும் முயற்சியாக அமெரிக்காவின் மூலோபாய பெட்ரோலிய கையிருப்பிலிருந்து 172 மில்லியன் பீப்பாய் எண்ணெய் வெளியிட ட்ரம்ப் உத்தரவிட்டார். இதற்கு முன் எரிசக்தி செயலாளர் கிறிஸ் ரைட் அளித்த கருத்துக்கள் முதலீட்டாளர்களை நிம்மதிப்படுத்த தவறியதாக குறித்த அறிக்கை குறிப்பிடப்படுகிறது. ஈராக் வான்பரப்பு மீது பறக்கும் போது அமெரிக்க விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதற்கு ஈராக்கில் உள்ள ஈரான் ஆதரவு போராளி குழு ஒன்று பொறுப்பேற்றுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அந்த குழு தனது டெலிகிராம் சேனலில் வெளியிட்ட அறிக்கையில் இந்த தாக்குதலை உறுதிப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் தமது நாட்டின் இறையாண்மை மற்றும் வான்வெளியை பாதுகாப்பதற்காக KC-135 விமானத்தை சுட்டு வீழ்த்தியதாக குறித்த குழு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மேலும் தெரிய வருவது, அமெரிக்காவின் KC-135 எரிபொருள் நிரப்பும் இராணுவ விமானம் ஈராக் மீது பறக்கும் போது காணாமல் போனதாகவும் இந்த விபத்து எதிரிகளின் தாக்குதல் காரணமாக ஏற்பட்டது அல்ல என அமெரிக்க இராணுவம் முன்னர் தெரிவித்தது. இந்த சம்பவம் 2 விமானங்களை உள்ளடக்கியது என்றும் நட்பு வான்வெளியில் நிகழ்ந்தது என்றும் அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு ஒரு அறிக்கையில் தெரிவித்தது. அதன்படி ஒரு விமானம் மேற்கு ஈராக்கில் விபத்துக்குள்ளானது எனவும் 2வது விமானம் பாதுகாப்பாக தரையிறங்கியது என்றும் விபத்துக்குள்ளான KC-135 எரிபொருள் நிரப்பும் விமானத்தில் எத்தனை விமான சேவை உறுப்பினர்கள் இருந்தனர் என்பது தெளிவாக தெரியவில்லை என கூறப்பட்டுள்ளது. குவைத்தின் வான் பாதுகாப்பு படைகளின் நட்பு வான்வெளியில் 3 F-15 போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்ட பின்னர் ஈரான் போர் தொடங்கியதிலிருந்து இது 4வது விமான இழப்பு என கூறப்படுகிறது. 1998 $39.6 மில்லியன் செலவில் உருவாக்கப்பட்ட KC-135 பொதுவாக நடுவானில் மற்ற விமானங்களுக்கு எரிபொருள் நிரப்ப பயன்படுத்தப்படுகிறதாக அமெரிக்க விமானப்படை தெரிவிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீனம் மற்றும் பிராந்தியத்தில் உள்ள ஸ்டேலிய மற்றும் அமெரிக்க இராணுவ நிலைகளை ஏவுகணை மற்றும் ட்ரோன்கள் மூலம் குறிவைத்து ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் இன் 44வது அலையை தொடங்குவதாக அறிவித்தது. IRGC அறிக்கையின்படி இந்த நடவடிக்கை வடக்கு ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீனத்தில் உள்ள கிரியாத் சுமோனோ, ஹடூரோ மற்றும் ஹைபா உள்ளிட்ட பல இடங்களையும் அமெரிக்கா 5வது கடற்படை மற்றும் பிராந்தியத்தில் உள்ள பிற அமெரிக்க இராணுவ தளங்களையும் குறிவைத்தது. இந்த தாக்குதல்களில் துல்லியமாக வழிநடத்தப்படும் பாலிஸ்டிக் ஏவுகணை மற்றும் சுற்றித் திரியும் தாக்குதல் ட்ரோன்கள் ஆகியவற்றின் கலவை அடங்குவதாக ஈரான் தெரிவித்துள்ளது. இதில் அமெரிக்க படைகளுக்கு ஒரு எச்சரிக்கை செய்தியை வெளியிட்டுள்ளது. பிராந்தியம் முழுவதும் நிலை கொண்டுள்ள அமெரிக்க துருப்புக்களுக்கு IRGC ஒரு எச்சரிக்கையை விடுத்து உடனடியாக பின்வாங்குமாறு அழைப்பு விடுத்தது. அமெரிக்க வீரர்களே, உடனடியாக இப்பகுதியை விட்டு வெளியேறுங்கள், இல்லையெனில் நீங்கள் பிராந்தியத்தில் எங்கிருந்தாலும், ஹோட்டல்கள், சுரங்கப்பாதைகள், தொழில்துறை பகுதிகள் அல்லது நிலத்தடி தங்குமிடங்களில் இருந்தாலும் நாங்கள் உங்களை இடிபாடுகளுக்கு அடியில் புதைத்து விடுவோம் என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. அல்-குத்ஸின் விடுதலை மற்றும் அபகரிக்கும் சியோனிச அமைப்பை அகற்றுதல் ஆகியவற்றின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக அந்த அறிக்கை விவரித்துள்ளது. வரவிருக்கும் சர்வதேச அல்-குத்ஸ் தினம் ஒரு திருப்பு முனையாக குறிக்கும் என்றும், நாம் ஒரு வித்தியாசமான உலகளாவிய அல்-குத்ஸ் தினத்தை காண்போம், உலகின் சுதந்திரமான மக்களும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் வெற்றி எட்டக்கூடிய தூரத்தில் உள்ளது என அது தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ஸ்டேல் மோதலின் ஈரானின் ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 4 என்ற பதிலடி நடவடிக்கை தற்போது தீவிரமடைந்துள்ளது. இது ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை தொடங்கிய பெரிய அளவிலான ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலின் தொடர்ச்சியாகும். தற்போது போர் 13வது நாளில் நுழைந்துள்ளது. ஈரான் தரப்பில் IRGC தொடர்ந்து பல அலைகள் என அழைக்கப்படும் தாக்குதல்களை மேற்கொண்டு வருகிறது. இதற்கு முன் ஈரானால் 43வது அலை தாக்குதல் அறிவிக்கப்பட்டது. இதில் டெல் அவிஸ் மீது நேரடியாக ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக ஈரான் அறிவித்துள்ளது. 43வது அலை குறித்து IRGCயின் அறிக்கையில், இந்த சமீபத்திய அலை பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க பயங்கரவாத இராணுவம் சார்ந்த தளங்கள், வடக்கு ஆக்கிரமிப்பு பகுதிகளில் உள்ள டெல் அவிவ் மைய பகுதிகள் மற்றும் இலாட் ஆகியவற்றை இலக்காக கொண்டு நடத்தப்பட்டது. தாக்குதல்கள் 2 தொன் போர் தலைகளுடன் கூடிய ஏவுகணைகள், 1 தொன் போர் தலைகளுடன் கூடிய ஹுடார் ஏவுகணைகள், 1 டன் போர் தலையுடன் கூடிய எமாட் மற்றும் ஹெய்பார் சேக்கன் ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் சுற்றி தாக்கும் தாக்குதல் ட்ரோன்களை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்டது. ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் நடவடிக்கை 43வது அலை ஜாசைட் அல் எகாப் ஒரு கடுமையான தண்டனையாளரே என்ற பொருள்பட குறியீட்டின் பேரில் கீழ் தொடங்கப்பட்டதாக கூறப்படுகிறது.
ஈராக்கின் வடக்கு பகுதியில் நடாத்தப்பட்ட ஆளில்லா விமான தாக்குதலில் பிரான்ஸ் இராணுவ அதிகாரி ஒருவர் உயிரிழந்ததுடன் பல வீரர்கள் காயமடைந்துள்ளதாக பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஏர்பில் பிராந்தியத்தில் பயங்கரவாத எதிர்ப்பு பயிற்சியில் ஈடுபட்டிருந்த 6 பிரான்ஸ் வீரர்கள் அந்த ஆளில்லா விமான தாக்குதலில் காயமடைந்ததாக பிரான்ஸ் இராணுவம் நேற்று தெரிவித்தது. இப்பகுதியில் உள்ள இத்தாலிய தளம் ஒன்றின் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சில மணி நேரங்களில் இந்த அசம்பாவிதம் நிகழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இப்பகுதியில் உள்ள இஸ்லாமிய அரசு ஆயுத குழுக்களுக்கு எதிராக போராடும் சர்வதேச கூட்டணியின் ஒரு பகுதியாக எர்பில் பிராந்தியத்தில் நூற்றுக்கணக்கான பிரான்ஸ் வீரர்கள் நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. 2015 முதல் டேஸ் ISISக்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள நமது படைகளுக்கு எதிரான இந்த தாக்குதல் ஏற்றுக்கொள்ள முடியாது என பிரான்ஸ் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈரானின் முன்னாள் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனியின் மனைவி உயிரிழந்ததாக வெளியான செய்திகளை ஈரான் அரசு தொடர்புடைய ஊடகங்கள் மறுத்துள்ளன. ஈரான் அரசுசார் முக்கிய ஊடகங்கள் வெளியிட்ட தகவலின்படி கமேனியின் மனைவி மன்சௌரே ஜொகஸ்தே பகர்சாதே உயிருடன் இருப்பதாக தெரிய வருகிறது. முன்னதாக கடந்த பிப்ரவரி 28 அன்று கமேனியின் இல்லத்தை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து நடாத்திய வான்வழி தாக்குதலில் அவர் உயிரிழந்ததாக ஈரான் அதிகாரிகள் தெரிவித்தனர். அந்த தாக்குதலில் காயமடைந்ததால் கமேனியின் மனைவி உயிரிழந்ததாக சில ஊடகங்களில் தகவல் வெளியானது. ஆனால் அவை தவறான தகவல்கள் என தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் புரட்சிகர தலைவர் கமேனியின் மனைவி உயிருடன் உள்ளார், அவர் உயிரிழந்ததாக வெளியான ஆரம்ப செய்திகள் தவறானவை என குறிப்பிடப்பட்டுள்ளது. இருப்பினும் அவரது தற்போதைய உடல்நிலை குறித்து கூடுதல் தகவல்கள் வெளியிடப்படவில்லை. இதற்கு முன்னர் ஈரான் ஊடகங்களில் சில தாக்குதலுக்கு பிறகு அவர் கோமா நிலையில் இருந்ததாகவும் பின்னர் உயிரிழந்ததாகவும் செய்திகள் வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தெற்கு லெபனானில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 8 பேர் உயிரிழந்துள்ளனர். தெற்கு லெபனானின் சிடோன் நகரில் உள்ள அல் புவார் என்னும் இடத்தில் உள்ள குடியிருப்பு கட்டிடம் ஒன்றை குறிவைத்து இன்று இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த வான் தாக்குதலில் 8 பேர் உயிரிழந்ததோடு 9 பேர் காயமடைந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. குறித்த தாக்குதலால் குடியிருப்பு கட்டிடம் பலத்த சேதமடைந்துள்ளதோடு மீட்புப் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈரானின் தலைநகரமான தெஹ்ரானில் இன்றைய தினம் பாரிய வெடிப்புச் சத்தங்கள் பதிவாகி வருவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இதனையடுத்து அப்பகுதியில் கடுமையான புகைமூட்டம் மேலெழுந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தகவல் தெரிவித்துள்ளது. லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் தாக்குதல்கள் நடத்தப்பட்ட நிலையில் இஸ்ரேலில் கட்டாய வெளியேற்ற உத்தரவுகளை பிறப்பித்த நிலையில் ஈரானின் தலைநகர் தெஹ்ரான் மீது புதிய தாக்குதல்களை தொடங்குவதாக இஸ்ரேல் இராணுவம் அறிவித்திருந்தது. இந்த நிலையில் ஈரானின் தலைநகரமான தெஹ்ரானில் இன்றைய தினம் பாரிய வெடிப்புச் சத்தங்கள் பதிவாகி வருவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கிறது. அதேவேளை அல் குத்ஸ் தினத்தை முன்னிட்டு அதே பகுதியில் போராட்ட அணிவகுப்பு ஒன்று நடாத்தப்பட்டுள்ளதுடன் அதில் ஈரானின் தேசிய பாதுகாப்பு பிரதானி அலி லரிஜானி உள்ளிட்ட பல உயர்மட்ட அதிகாரிகள் பங்கேற்றிருந்தனர். 1979 ஏற்பட்ட ஈரான் புரட்சியின் பின்னர் மார்ச் மாதத்தின் நடுப்பகுதியில் உள்ள வெள்ளிக்கிழமை குறித்த அல் குத்ஸ் தினம் அனுஷ்டிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை ஈரானியர்களுக்கு இன்று என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்க்குமாறு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு புதிய அச்சுறுத்தலை விடுத்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. ஈரானியர்களுக்கு இன்று என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்க்குமாறு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு புதிய அச்சுறுத்தலை விடுத்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சமூக வலைதளத்தில் பதிவொன்றை வெளியிட்டு இவ்வாறு எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரானின் கடற்படை போய்விட்டது, அவர்களின் விமானப்படையும் இனி இல்லை, ஏவுகணைகள் ட்ரோன்கள் அனைத்தும் அழிக்கப்பட்டு விட்டன, மேலும் அவர்களின் தலைவர்கள் பூமியிலிருந்து துடைத்தெறியப்பட்டுள்ளனர் என பதிவிட்டுள்ளார். உலகம் முழுவதும் அவர்கள் 47 வருடங்களாக அப்பாவி மக்களை கொண்டு வருகின்றனர். இப்போது நான் அமெரிக்காவின் 47வது ஜனாதிபதியாக அவர்களை கொண்டு வருகிறேன் என பதிவிட்டுள்ளார். ஈரான் உடனான போரில் அமெரிக்கா வெற்றி பெறவில்லை என செய்தி வெளியிடும் சில ஊடகங்கள் தவறான தகவலை பரப்புவதாக ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். இதனால் ஈரான் மீது மேலும் அபாயகரமான தாக்குதல்களை நடத்த அமெரிக்கா திட்டமிட்டுள்ளதாக அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். அமெரிக்கா தனது ஏவுகணை எதிர்ப்பு பாதுகாப்பு அமைப்பின் சில பகுதிகளை தென்கொரியாவிலிருந்து மத்திய கிழக்குக்கு மாற்றியமைத்துள்ள நிலையில் அதற்கு தென்கொரியா அதிருப்தி தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஈரான் இடையிலான மோதல் தீவிரமடைந்துள்ள சூழலில் அமெரிக்கா தனது THAAD எனப்படும் ஏவுகணை எதிர்ப்பு பாதுகாப்பு அமைப்பின் சில பகுதிகளையும் பிற இராணுவ உபகரணங்களையும் தென்கொரியாவிலிருந்து மத்திய கிழக்குக்கு மாற்றியுள்ளது. வடகொரியாவின் அணு ஆயுத அச்சுறுத்தலுக்கு எதிராக பாதுகாப்பு ஏற்பாடுகளின் ஒரு பகுதியாக தென்கொரியாவில் சுமார் 28,500 அமெரிக்க படையினர் மற்றும் பல்வேறு வான்வழி பாதுகாப்பு அமைப்புகள் நிலைநிறுத்தப்பட்டன. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு முன்பு செங்க்யூ என்ற தென்கொரிய கிராமத்தில் டாட் ஏவுகணை எதிர்ப்பு அமைப்பு நிறுவப்பட்டது. அப்போது அந்த கிராமம் வடகொரியாவின் ஏவுகணை தாக்குதல்களுக்கு எதிரான முக்கிய பாதுகாப்பு மையமாக மாற்றப்பட்டது. அமைப்பு தென்கொரியாவை பாதுகாப்பதற்காக நிறுவப்பட்டிருந்தாலும் அதன் தேடர் அமைப்பு சீனா மற்றும் ரஷ்யாவின் பாதுகாப்பை பாதிக்கக்கூடும் என அவர்கள் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தனர்.
இந்த நிலையில் தற்போது அமெரிக்கா இந்த பாதுகாப்பு அமைப்பின் சில பகுதிகளை மாற்றியமைத்துள்ளதால் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தென்கொரியாவின் பாதுகாப்பு குறித்து அளித்த உறுதிப்பாடுகள் குறித்து சந்தேகங்கள் எழுந்துள்ளதாக அந்நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த தென்கொரிய ஜனாதிபதி லீ ஜே-மியூங் அமெரிக்க ஆயுதங்கள் இவ்வாறு திரும்ப பெறுவது குறித்து கவலை தெரிவித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த மாற்றம் நாட்டின் பாதுகாப்பு திறனை குறைக்கும் அபாயம் உள்ளதென தென்கொரிய செய்தித்தாள் ஒன்று எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் மாற்றியமைக்கப்பட்ட இந்த பாதுகாப்பு அமைப்புகள் தங்களது பணியை நிறைவு செய்து விரைவாக மீண்டும் தென்கொரியாவுக்கு திரும்பி அனுப்பப்படுவதை அரசு உறுதி செய்ய வேண்டும். அதே சமயம் வடகொரியாவை எதிர்கொள்ள நாட்டின் சொந்த பாதுகாப்பு திறன்களை விரைவாக வலுப்படுத்த வேண்டும் என அந்த செய்திகள் தாள் தெரிவித்துள்ளது. ஈரானின் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உச்ச தலைவர் முஜ்தபா கமேனியின் உயிருக்கு உத்தரவாதம் அளிக்க முடியாது என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு மிரட்டல் விடுத்துள்ளார். தாக்குதல்கள் தொடங்கிய பிறகு அவர் முதல் முறையாக செய்தியாளர் சந்திப்பில் பேசிய போது இவ்வாறு குறிப்பிட்டார். மேலும் தெரிவித்த அவர், ஈரானுக்கு எதிரான அமெரிக்க இஸ்ரேலின் கூட்டு தாக்குதல் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக சென்று கொண்டிருக்கின்றது. இஸ்ரேல் எப்போதையும் விட தற்போது வலிமையாக உள்ளது. ஈரானில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உச்ச தலைவர் முஜ்தபா கமேனியின் உயிருக்கு உத்தரவாதம் அளிக்க முடியாது. பயங்கரவாத அமைப்புகளின் தலைவர்கள் எவருக்கும் நான் உயிருக்கு உத்தரவாதம் அளிக்க மாட்டேன். முஜ்தபா கமேனி பொது வழியில் தனது முகத்தை காட்ட முடியாது. அவர் ஈரானின் புரட்சிகர காவல் படையினரின் கைப்பாவையாக உள்ளார். ஈரான் மற்றும் ஹிஸ்புல்லா அமைப்புகளை நாங்களே நசுக்கி வருகிறோம். ஈரானில் கொடுங்கோல் ஆட்சியை அகற்றுவதற்கான சூழலை அந்நாட்டு மக்களுக்கு உருவாக்குவதற்காகவே அமெரிக்காவும் இஸ்ரேலும் செயற்பட்டு வருகின்றது. ஈரான் மக்கள் புதிய சுதந்திர பாதையில் அடியெடுத்து வைக்கும் தருணம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. நாங்கள் உங்கள் பக்கம் நிற்கின்றோம், உங்களுக்கு உதவுகின்றோம். ஆனால் இறுதியில் அது உங்களை சார்ந்தது, அது உங்கள் கைகளில் உள்ளது என்றார். இதற்கிடையில் துனிசியாவுக்கான ஈரானிய தூதுவர் மிர் மசூத் ஹொசைனின் கூறும்போது, தாக்குதல்களுக்கு காயமடைந்த முஜ்தபா கமேனி அதிலிருந்து தற்போது மீண்டு வருகிறார், அவர் நலமாக உள்ளார் என்றார். புதிய உச்ச தலைவராக அயதுல்லா அலி கமேனியின் மகன் முஜ்தபா கமேனி சமீபத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனால் இதுவரை முஜ்தபா கமேனி பொதுவெளியில் தோன்றவில்லை. அவர் அமெரிக்காவின் தாக்குதலில் காயமடைந்துள்ளதாகவும் கோமா நிலையில் இருப்பதாகவும் தகவல்கள் வெளியானது. இதற்கிடையே நேற்று முஜ்தபா கமேனி முதல் முறையாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டமை குறிப்பிடத்தக்கது.